தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைய தேதி 8/1/2024. நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய எம்எஸ்டி ப்ரீமியம் சேனல்லையும் ஃப்ரீ சேனல்லையும் இன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம், கால்ஸ் கொடுத்தோம். காலையிலேருந்து பாருங்கள், இன்றைக்கி 8ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், பை 47,800 கால் ஆப்ஷன், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 355 அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொன்னது 10/4க்கு நான் சொன்னேன். 10/2க்கு நான் 340 பை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால்ஸ் கொடுப்பாங்க, ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் அப்படி இல்லை. என்னை போல் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் நான் ஒரு ஆள். நான் பேங்க் நிஃப்டி பை பண்ணிவிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆன பிறகு உங்களுக்கு நான் சொன்னேன். அந்த 2 நிமிஷம் கேப்பில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா 15 பாயிண்ட்டு மேலே வந்துருச்சு. ஆனால் நம்மளுடைய இதை எப்படி இந்த கால்ஸ் கொடுத்தேன், எப்படி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நம்ம இண்டிகேட்டரே உங்களுக்கு காட்டுறேன், லைவாக காட்டுறேன். மார்க்கெட் இப்போ லைவாக ட்ரேடிங்கில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார் ரீப்ளே பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கே வைக்கிறேன். இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுடைய லைன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மார்க்கெட்டு எதுக்கிட்ட இருக்குங்க, இப்போ டைமிங் 9:35. ஆனால் நமக்கு மார்க்கெட் எதுக்கிட்ட ரிவர்ஸ் ஆகணும், 47,932 கிட்ட வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து 200 பாயிண்ட் கீழே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே எந்த லைன் இருக்கோ, இந்த லைன் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வாங்கலாம். அப்போ நான் ஆக்சுவலாக எடுக்க வேண்டியது 47,700 கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும். இன்றைக்கி என்ன பண்ணேன், ப்ரீமியம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 47,800 கால் ஆப்ஷனையே நான் எடுத்துட்டேன். இப்போ இது எடுத்த உடனே இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்டு ஒன்று கீழே போகணும், இல்லாட்டி மேலே போகணும். கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவேன், 47,700 கால் ஆப்ஷனோ இல்லை 47,800 கால் ஆப்ஷனோ நான் பை பண்ணுவேன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில். மார்க்கெட் மேலே போகும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற குவான்டிட்டி என்ன பண்ணுவேன், ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த டார்கெட்டில் புக் பண்ணுவேன். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்று எடுப்பேன். அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ மார்க்கெட்டு கீழ் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, கீழே வந்துருச்சு. இப்போ லோவை பாருங்கள், 47,932. நம்மளோட என்ட்ரி என்ன, 47,932. இப்போ கரெக்டான முறையில் கீழே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 47,700 கால் ஆப்ஷனை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணணும். இப்போ பை ஆக்டிவேட் ஆனதுனால நேராக செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பையோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கிங்க, செல்லை தூக்கி விட்ருங்க. அது கூடவே என்ன பண்ணுங்கள், செகண்ட் செல்லோட டார்கெட்டை என்னேபிள் பண்ணிக்கிங்க. இந்த எம்ஜிஆர்னு இருக்கும், அவரை தூக்கிட்டு பாட்டம் மிட் பாயிண்ட்டு கொடுத்துருங்க. முடிஞ்சா இவ்வளோ தான் நம்மளுடைய செட்டிங்ஸு. இது நான் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நீங்கள் 1 நிமிஷத்தில் வச்சாலும் உங்களுக்கு அதே தான் காட்டும், 30 செகண்டில் வச்சாலும் உங்களுக்கு அதே தான் காட்டும், 1 ஹவர் வச்சாலும் உங்களுக்கு அதே தான் காட்டும். இன்ட்ராடேக்கு அப் டு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன் நம்மளுக்கு எந்த டைம் ஃப்ரேம் மாற்றினாலும் நம்மளுடைய லைன்ஸ் மாற மாட்டேங்குது அப்படின்னா, இது மூவிங் ஆவரேஜோ ரீபெயிண்டிங் இண்டிகேட்டரோ கிடையாது. மூவிங் ஆவரேஜோ ரீபெயிண்டிங் இண்டிகேட்டரோ கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அல்காரிதம் பேஸ் பண்ணது. இப்போ பாருங்கள், காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகி எது வரைக்கும் மேலே போயிருக்குங்க, நம்மளோட 3வது டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. நம்ம அங்கேருந்து கீழே ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா ஒரு 3 மினிட்ஸ்லேயோ 5 மினிட்ஸ்லேயோ நம்ம அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு செல் அடிச்சிருக்கலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி இது என்னவாயிருக்கு, பியரிஷ் R3C ஃபார்ம் ஆகிருக்கு. அதை யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, அங்கேயே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். சரி, இப்போ வாங்க அடுத்த பாயிண்ட்ஸ்க்கு போகலாம். இப்போ நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே கொடுத்துருச்சு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், மறுபடியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ டார்கெட் கொடுக்குமா கொடுக்காதான்னு பார்ப்போம். கொடுத்துருச்சு. 2 டார்கெட்ஸ் கரெக்டாக கொடுத்துருச்சு. ஹை இப்போ பாஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஹை 48,082. நம்மளுடைய டார்கெட்டு 48,083. அப்போ நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட நம்ம புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் டார்கெட் புக் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டாப்லஸ் எங்கே இருக்கணும், ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே வந்துடணும். சப்போஸ் நீங்கள் 45 குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 150 குவான்டிட்டி வச்சுங்களேன், 150 குவான்டிட்டி எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 50 குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு
மீதி இருக்கிற 100 பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணு குவான்டிட்டிக்கு இங்கே காஸ்ட்டு வச்சுருங்க. அடுத்த 50 குவான்டிட்டியை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 50 குவான்டிட்டிக்கு ஸ்டாப் லாஸ் தூக்கி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் என்ன ஆகிட்டுருக்குன்னு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்த உடனே நமக்கு ரிவைஸ்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ரிவைஸ்டு ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் இப்போ கீழ் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த லைனையும் பிரேக் பண்ணிச்சுன்னா, அதாவது 47,856 கிலோ பிரேக் பண்ணி அதுலேருந்து ஏதாவது நமக்கு ரிவர்சல் பேட்டல் கிடைச்சாலோ இல்லை பிளைண்டாவோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல 47,900 இல்லை 48,000 புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். 47,900 புட் ஆப்ஷன் இல்லாட்டி 48,000 புட் ஆப்ஷன் பை பண்ணினீங்கன்னா உங்கள் டார்கெட் எது வரைக்கும் வருங்க, ஃபஸ்ட்டு டார்கெட்டு 47,781. இப்போ நமக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. புட் ஆப்ஷனில் நமக்கு ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. இப்போ எடுக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு. இப்போ எது வரைக்கும் சார் இது போகும், இதோடைய பவர் என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா அதுக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல 21 மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இப்போ 21 மூவிங் ஆவரேஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சோன்னு கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போச்சு, அங்கேருந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ நமக்கு நம்மளுடைய 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் மார்க்கெட்டும் இருக்குது. நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இது நல்ல ஒரு சிக்னல் தான். இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் என்ன, 47,781. அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட். பாருங்கள் எத்தனை மணிக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல எடுத்திருக்கேன். எத்தனை மணிக்கு, 9:51 நமக்கு ட்ரிகர் ஆன உடனே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு நான் ட்ரிகரை போட்டேன். 10:02 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ப்ராஃபிட் வெளியே வந்தாச்சு. இப்போ செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. டார்கெட் வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. நம்மளோட இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 வந்து tradingview.comல போய்ட்டு ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். 2 வந்து யூடியூப் சேனலில் போய்ட்டு MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் டைப் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல் வரும். அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உடனே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. 3 வந்து நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ஃப்ரீ கிடையாது. இது வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம். யாராருக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அதை நீங்கள் வாங்குறதுக்கு நம்முடைய கஸ்டமர் கேர் நம்பர் 9500009154 கால் பண்ணுங்கள். அதை கால் பண்ணால் உங்களுக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இப்போ லைஃப் டைம் பிளான் வேலிடிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலை கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம், பயனடைந்துக்கலாம். தேங்க்யூ ஆல். இது வரைக்கும் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எந்த டவுட் இருந்தாலும் நம்மளை கால் பண்ணி கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நாளும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.